வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் நடைபெற்ற மருத்துவ நுழைவுத் தேர்வு. 2000 மையங்களில் 11 லட்சம் பேர் எழுதினர். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் மருத்துவ கல்வி இயக்ககம் வெளியீடு. நீர்நிலைகளை பாதுகாக்க தவறிய தமிழக அரசு, மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சினைகளுக்காக போராட்டம் நடத்துக, இளைஞர்களுக்கு டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. அகில இந்திய அளவிலான நீட் தேர்வை நாடு முழுவதும் 11,35,000 மாணவர்கள் எழுதினர். தமிழகத்தில் மட்டும் 88,000 பேர் எழுதினர். அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. காலை 7:30 மணி முதல் தேர்வு மையங்களுக்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு மேல் மாணவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை தேர்வு நடைபெற்றது. மொத்தம் 720 மதிப்பெண்ணுக்கு 180 கேள்விகள் கேட்கப்பட்டன. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி, ஒரியா, பெங்காலி, அசாமி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் வினாத்தாள்கள் வழங்கப்பட்டன. அகில இந்திய அளவில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு ஒரே தேர்வு நடத்தப்படுவதால் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேர்வு மையத்தில் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நாடு முழுவதும் 104 நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 2200 மையங்களில் 11,35,000 பேர் நீட் தேர்வை எழுதினர். இதேபோல் தமிழகத்தில் மட்டும் 104 மையங்களில் 88,000 பேர் நீட் தேர்வினை எழுதினர். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, நாமக்கல், திருநெல்வேலி, வேலூர் ஆகிய 8 இடங்களில் தேர்வு நடைபெற்றது. பெரும்பாலும் சிபிஎஸ்இ பள்ளிகளிலேயே தேர்வுகள் நடத்தப்பட்டன. சென்னையில் மட்டும் 13 மையங்களில் 1000க்கும் அதிகமானோர் தேர்வினை எழுதினர். நான் ஸ்டேட் போர்டு படித்தனால ஓரளவு டஃப்பாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ஓரளவு கஷ்டமே, டைம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் தான் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. பயாலஜி மட்டும் ஓரளவு ஈஸியாகவே இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஓரளவு ஸ்டேட் போர்டு ஓரளவு சிபிஎஸ்சிக்கு மேட்ச் ஆச்சு. நான் பயாலஜி மட்டும்தான் ஓரளவு ஈஸியே தவிர மற்ற எல்லாமே எங்களுக்கு பொறுத்தவரையே ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு எழுதுறது டஃப்பு தான். நீட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. போன கொஷின் பேப்பர் வாங்கினோன்னே ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்கூலில் சொல்லித்தந்ததை வச்சு தான் எழுதினேன். நல்லா எழுதியிருக்கேன். ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சிபிஎஸ்சிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனல் டைப்பில் தான் கேட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு பாட்னி, சுவாலஜி ஓரளவு ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அட்டென்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை மருத்துவ கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. மருத்துவ கவுன்சில் விதிமுறைப்படி முதுநிலை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இதன்படி நீட் தேர்வின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை www.tnhealth.org என்ற இணையதளத்தில் காணலாம். நீர்நிலைகளை பாதுகாக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் குளத்தில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டது. திமுக சார்பில் நடைபெற்ற இந்த பணியினை ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய அதிமுக ஆட்சி ஊழலிலும் மணல் கொள்ளையிலும் மட்டுமே ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். பதவியை காப்பாற்றுவது, அணிகளை இணைப்பது என்பதிலேயே அதிமுக அரசு கவனம் செலுத்துவதாக கூறினார். தமிழகம் முழுவதும் உள்ள குளம், குட்டைகள் திமுக சார்பில் தூர்வாரப்படும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். குடிநீர் பிரச்சனைக்காக எந்தவித நடவடிக்கையும் அதிமுக ஆட்சி எடுக்கவில்லை. நீர் நிலையில் இருக்கக்கூடிய குளங்கள், குட்டைகள் இவைகளெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய அந்த நிலையை இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை என்பது கொடுமையிலும் கொடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளை ஏமாற்றி திமுக அரசியல் ஆதாயம் தேடி வருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழை வளர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக திராவிட கட்சிகள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீர்நிலைகளை பாதுகாக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை என்று அவர் கூறினார். தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வாழவிடுங்கள் என திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தார். விவசாயிகளை ஏமாற்றி
அரசியல் ஆதாயம் தேட திமுக அவர்களை சார்ந்தவர்கள் முயற்சி செய்கிறாங்க. உங்கள் அரசியல் பிழைப்புக்காக தமிழக விவசாயிகளுடைய வேதனைகளைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா? மக்களின் பிரச்சினைக்காக இளைஞர்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக இருக்கும் எனவும் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலர் ஜோசப் மேரி தம்பதியின் மகள் லியோனாவின் திருமணம் ஜெயங்கொண்டம் ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் மறைவட்ட முதன்மை குரு கோஸ்மான் ஆரோக்கியராஜ் மணமக்கள் லியானா அருள் டேவிட் ஆகியோருக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் இந்திய ஜனநாயக கட்சி விளம்பரத்துக்காக போராட்டம் நடத்தாது என தெரிவித்தார். மக்களின் பிரச்சினைக்காக என்றும் போராட்டம் நடத்தும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். நானும் சங்கமும் கட்சியோ எடுத்துக்கிற அத்தனை முயற்சிகளும் உங்களுடைய எதிர்காலத்திற்காக, வளர்ச்சிக்காக, விகாசத்திற்காக, அடையாளத்திற்காக நாங்கள் எடுத்து வருகிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்காக எடுத்து வைக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் நன்மை என்பது எதிர்காலத்தில் சமுதாயத்தில் கிடைக்கப் போகிற பெருமை. அந்த பெருமை உங்களால் மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே இளைஞர்கள் இது போன்ற திருமண விழாக்களில் வந்து கலந்து கொண்டு ஒருவரை காட்டுவது மட்டுமல்லாமல் உங்கள் ஊர் பிரச்சனைகளையும் அறிந்து உங்களால் முடிந்ததை செய்து உதவுங்கள். இந்த விழாவில் கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், இணை பொதுச் செயலர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, அரியலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வநாதன் மற்றும் மாவட்ட அமைப்பு செயலர் கார்மல்ராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா, உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கையில் மத்திய அரசு தோல்வி அடைந்துள்ளதாக கூறினார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த பல்வேறு கட்சிகளுடன் பேச்சு நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முதல்வர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தமிழக அரசியலில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு அரசியல் நெருக்கடி ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பின்னர் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழலை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தமிழ்நாட்டு அரசை ஆட்டுவிப்பதில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க பகல் நேரங்களில் நீச்சல் குளங்களுக்கு வரும் சிறுவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அக்னி நட்சத்திர காலம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதற்கு முன்பே சுட்டெரித்து வரும் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரித்துள்ளது. வெயிலின் கடும் தாக்கத்திலிருந்து சமாளிக்க குளிர்பானங்கள், இளநீர், மோர் போன்றவற்றை மக்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றனர். எனினும் விடுமுறை காலங்களில் சிறுவர் சிறுமிகளுக்கு உதவிகரமாய் நீச்சல் குளங்கள் இருக்கின்றன. எனவே பகல் நேரங்களில் நீச்சல் குளங்களில் வழக்கத்தை விட அதிகமாக கூட்டம் வருவதாக நீச்சல் குள பணியாளர்கள் தெரிவித்தனர். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரை வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே டெய்லியும் வந்துட்டு இருக்காங்க. இங்கே குளிக்கிறதுக்கு இங்கே டிக்கெட் விலை வெறும் 15 ரூபா தான். முதல்ல வந்து ஒரு பேட்சுக்கு 50 பேர் 60 பேர் வருவாங்க. இப்போ வந்து 100லேருந்து 150 பேர்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து விளாட்றோம். அதனால் ஜில்லுன்றது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் விளாட்றோம். அதனால் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. பிறந்ததுலேருந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் குடித்தா கொஞ்சம் நல்லா உடம்பு கூலாகவும் இருக்குது, வெயில் தெரியாமல் இருக்குது. அதனால் வாரம் வந்து வீக்லி வந்து இங்கே குளிச்சுட்டு போவோம். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தை மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலர் நக்மா சந்தித்தார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நக்மா, நண்பர் என்ற முறையில் ரஜினிகாந்தை சந்தித்ததாகவும் அரசியல் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட எல்லையில் அதிக அளவில் தற்போது வீரர்கள் பலியாவதாகவும் அவர் மேலும் கூறினார்.
ஜஸ்ட் லைக் தட் ஒன்லி ஒரு கேஷுவல் மீட்டிங் இருந்தது. நாங்களாம் வி ஹவ் பின் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் எத்தனை வருஷம்லேருந்து. ஸோ ஜஸ்ட் கேஷுவல் மீட்டிங் தான். ஸோ அதோட ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா ஒன்றும் இல்லை. அதிமுகவின் இரு அணிகளும் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் பன்னீர்செல்வம் அணிக்கு அழைப்பு விடுக்கிறோம் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். திராவிட மொழிகளின் தனித்துவத்தை நிலைநிறுத்திய ராபர்ட் கால்டுவெல் 203வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை அண்ணா சதுக்கம் அருகே உள்ள அவருடைய சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், சேவூர் ராமச்சந்திரன், பா வளர்மதி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் குடிநீர் பிரச்சினையை போக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஓபிஎஸ் அணியினர் சிறு துரும்பு என்றாலும் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சின்ன இதாக இருந்தாலும் பல்குத்துவதும் சொல்லி ஒரு பழமொழி உண்டு. எனவே யாரையும் இழக்க நாங்கள் விரும்பவில்லை. இவ்வளவு சொன்னாலும் கூட அவர்கள் வந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 2% தான் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி 98% உள்ளபோது மக்களை பற்றி நாங்கள் சிந்தித்து மக்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. புதுச்சேரியில் 10 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை 8000 பேர் எழுதினர். மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு புதுச்சேரி ஜிப்மர் கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட 10 மையங்களில் நடைபெற்றன. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த 8000க்கும் அதிகமானோர் நீட் தேர்வினை எழுதினர். தேர்வு எழுத வரும் மாணவ மாணவிகள் கடும் சோதனைக்கு பின்னரே மையங்களுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இதற்கு மாணவர்களின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின் பேரில் சோதனை நடத்தப்படுவதாக அலுவலர்கள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தின் தடுப்பு சுவர் மீது சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் 14 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அருப்புக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சுற்றுலா வேன் இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்தது. பாம்பன் பாலத்தின் மீது வந்தபோது சுற்றுலா வேன் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர் மீது மோதியது. வேனின் முன்பகுதி பாலத்திற்கு வெளியே ஆபத்தான நிலையில் நின்றதால் வேனில் இருந்த பயணிகள் அலறிக்கொண்டு கீழே இறங்கினர். அங்கு வந்த பாம்பன் காவல்துறையினர் வேனை மீட்டனர். விபத்து தொடர்பாக வாகன ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தினர். கல்லூரணி கிராமத்திலேருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு அதில் என்னையோட சேர்ந்து ஒரு 13 பேரை ஏற்றிட்டு வந்தேன். வரும்போது பாம்பன் பாலத்தில் வரும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. புதுசாக போட்டிருந்த பாதையில் தண்ணி ஈரமாக இருந்ததுனால பிரேக் அடித்ததுனால நிற்கலை. வண்டி வலுவலுன்னு இருந்ததுனால வண்டி கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இடிச்சிருச்சு. யாருக்கும் எந்த சாதனமும் எந்த ஆபத்தும் இல்லை. கோயம்புத்தூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் உள்ள பிளாஸ்டிக் பொருள் தயாரிப்பு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. ஈச்சனாரியில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் பொருள் தயாரிப்பு ஆலை உள்ளது. இந்த ஆலையின் ஒரு பகுதியில் இன்று காலை பற்றிய தீ மளமளவென கொழுந்து விட்டு எரிந்தது. சில வினாடிகளில் தீ அருகில் உள்ள தொழிற்சாலைகளுக்கும் பரவியது. 5 வாகனங்களில் வந்த தீயணைப்பு படை வீரர்கள் முனைப்புடன் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கொழுந்து விட்டு எரிந்த தீயால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக தனியார் ஆலை நிர்வாகி தெரிவித்தார். தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காவல்துறை வாகனம் மோதி இட்லி விற்பனையாளர் பலியானார். படுகாயமுற்ற அவருடைய மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காரைக்குடியில் உள்ள சுப்பிரமணியபுரம் 4வது தெருவை சேர்ந்தவர் கந்தசாமி. 55 வயதான இவர் அதே பகுதியில் சிற்றுண்டி விற்பனை தொழிலில் ஈடுபட்டு வந்தார். வழக்கம் போல இன்று காலை தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் விற்பனை மையத்திற்கு புறப்பட்டார். அப்போது தேவக்கோட்டையிலிருந்து வந்த காவல்துறை வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் கந்தசாமி நிகழ்விடத்திலேயே பலியானார். படுகாயமுற்ற அவருடைய மனைவி தமிழரசி காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காரைக்குடி காவல்துறையினர் காவல்துறை வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரும் ஆயுதப்படை காவலருமான கார்த்திக்கிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவில் பங்கேற்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திருநங்கைகள் வரத் தொடங்கியுள்ளனர். கூவாகம் அருள்மிகு கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா முக்கிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளான திருநங்கைகள் தாலி கட்டுதல், திருத்தேரோட்டம், அரவான், களப்பலி ஆகியவற்றில் பங்கேற்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான திருநங்கைகள் விழுப்புரத்திற்கு வரத் தொடங்கியுள்ளனர். அங்குள்ள விடுதிகளில் தங்கியுள்ள அவர்கள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வழக்கத்தை விட திருநங்கைகளின் வருகை
வருகை குறைவாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அனைத்து தங்கும் விடுதிகளிலும் வாடகை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயிலோட ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு வாரம் முன்னாடி வரவங்க, பட் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். லாஸ்ட் இயரோட இந்த இயர் ரொம்ப மக்கள் கம்மியாக இருக்காங்க. விழுப்புரத்தில் இருக்கிற நிகழ்வுகளோட கூத்தாண்டவர் கோயில் போன்றது தான் முதல் நிலையில் இருக்கிறதுனால இப்போ அதுதான் எங்களுக்கு மெயினாக இருக்குது. பௌர்ணமிக்கு நாங்கள் கூத்தாண்டவருக்கு தாலி கட்டி தாலியாக இருக்க வேண்டுதலை நாங்கள் வச்சு நாங்கள் வரோம். இதுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரூம்ஸ் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப லோ பெர்சன்ட் இருக்குது. ரூம் வாடகைலாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. தமிழக அரசும் இந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியாளரும் அது கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை முனைப்புடன் அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் அனுமந்தராயன் கோட்டையில் உள்ள புனித இஞ்ஞாசியர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் திருச்சி, சேலம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் முனைப்புடன் விரட்டி சென்று அடக்கினர். இந்த போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமேஸ்வரத்தில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சி நிலவியது. சில மாதங்களாகவே ராமேஸ்வரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. அக்னி நட்சத்திர காலம் தொடங்கியதை அடுத்து வெயில் சுட்டெரிக்க தொடங்கியது. இதனிடையே ராமேஸ்வரம், பாம்பன் பகுதியில் இன்று காலை கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிர்ந்து காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். அருள்மிகு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு ஆராதனைகளும் திருவீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி இன்று காலை சிறப்பு அலங்காரத்தில் சோமாஸ்கந்தர் தேரில் எழுந்தருளினார். சிறப்பு ஆராதனைக்கு பிறகு சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி உள்பட ஏராளமானோர் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளிலும் பவனி வந்த தேரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய தேர் என புகழ்பெற்ற அவிநாசி கோவில் தேரோட்டத்தையொட்டி காவலர்கள் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தமிழ்நாட்டிலேயே எங்கள் தேர் தான் 2வது பெரிய தேர். அதனால பெரிய தேர் இழுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்கள் ஊருக்காக. தேர் திருவிழா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 10-20 நாள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 நாள் தான் நடக்குது. இருந்தாலும் இந்த 5-6 நாளுமே ஊரே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். மதுரையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகளும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி இன்று அதிகாலை வெள்ளி சிம்மாசனத்தில் மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி 4 சித்திரை வீதிகளிலும் வலம் வந்தனர். பின்பு கிழக்கு கோபுர வாசல் அருகே உள்ள பழைய திருக்கல்யாண மண்டபத்திற்கு இருவரும் வந்தடைந்தனர். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி, பவளக்கனிவாய் பெருமாள் உள்ளிட்ட உற்சவர்களும் கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளினர். சிறப்பு ஆராதனைக்கு பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க மிதுன லக்னத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மேலதாளம் முழங்க சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மற்றும் இதனை சுற்றியுள்ள வனப்பகுதியில் வரலாறு காணாத வறட்சி நிலவுகிறது. இதனால் குடிநீர் மற்றும் உணவின்றி கால்நடைகள் ஆங்காங்கே இருந்து எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கின்றன. இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில்.
தமிழகத்தில் நிலவும் கடும் வறட்சி தருமபுரி மாவட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை. கரைபுரண்டு பாயும் ஒகேனக்கல் காவிரி ஆறும் வறண்டு பாறைகளாக காட்சியளிக்கின்றன. காவிரி ஆற்றை நம்பியிருந்த கால்நடைகளும் வனவிலங்குகளும் குடிக்க தண்ணீர் மற்றும் உணவின்றி உயிரிழக்கும் அவலம் தொடர்கின்றது. தருமபுரி மாவட்டத்தில் வனப்பகுதியையொட்டிய மலை கிராமங்களின் முக்கிய தொழிலாக கால்நடை வளர்ப்பு இடம்பெற்றுள்ளது. தாங்கள் வளர்க்கும் கால்நடைகளை ஒகேனக்கல் பகுதிக்கு மேய்ச்சலுக்காக அழைத்து செல்வார்கள். காவிரி ஆறு ஓடுவதால் ஆற்றையொட்டிய வனப்பகுதியில் கால்நடைகளுக்கு போதிய தீவனம் கிடைக்கும். இது மட்டுமின்றி காவிரி நீரை பருகி கால்நடைகள் பசியாறும். பாலாறுலேருந்து எடுத்துக்கிட்டா இந்த ஆடு மாடு எங்கெங்கே அலங்காட்டில் பட்டி போட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஆத்தோரம் தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில். ஏன்னு கேட்டால் மழை இல்லை, அங்கங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாடெல்லாம் செத்து கிடக்குதே, விற்கக்கூடாதான்னாக்கா யாரும் வாங்குறது இல்லைங்க. இப்போ 4 மாடு உளுந்து போயிட்டு அதை புதைக்கிறதுக்கு கூட எங்களால் முடியறதில்ல. ஆனால் இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீரின்றி வறண்டுள்ளதால் ஆற்றையொட்டியும் வனப்பகுதிகளிலும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் மற்றும் குடிநீர் கிடைக்கவில்லை. எங்கள் மாடுங்கெல்லாம் போரெல்லாம் செத்துருச்சிங்க. எல்லாம் மேவில்லாத ஒன்றும் இல்லாத தண்ணி ஒன்று குடிச்சிட்டு இருந்து என்னங்க பண்ணுறது? எங்கே பார்த்தாலும் எலும்பு கூட இருக்குது. இந்த வருஷம் வச்சு எப்பவுமே இல்லை. மாட்டுக்கு வந்து விழுப்புரம் கொடுத்தா நல்லா இருக்குங்க. இதனால் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் பாலித்தீன் பைகளையும் அதிலுள்ள உணவுப் பொருட்களின் மிச்சங்களையும் கால்நடைகள் உண்கின்றன. இதனால் பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்படும் கால்நடைகள் கடைசியில் இறந்து விடுகின்றன. ஒகேனக்கல் வனப்பகுதியை சுற்றியுள்ள பிலிகுண்டுலு, மாறுகொட்டாய், செங்கப்பாடி, கோபிநத்தம், பாலாறு உள்ளிட்ட பகுதிகளில் மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகள் ஆங்காங்கே இறந்து கிடக்கின்றன. மாடெல்லாம் ஒரு 50-60 காலம் மேலே இருந்துச்சுங்க. இப்போ மாடு இருக்கிறது எல்லாம் ஒரு 10-20-30 காலம் செத்து போச்சு. மேவு இல்லாத தண்ணி இல்லாத எல்லாம் விட்டாங்க. அப்பப்போ விற்றுனா கம்மியாக இருக்கும். கண்ணு போட்டு மாடு தாங்கலை. என்ன பண்ணுறது? பில்லு வாங்கிட்டு வரதுக்கும் என்னால் முடியல. என்ன வழி இல்லை. அந்த மாடு ஒன்று தான் வச்சுக்கிட்டு ஏதோ அப்படியே பால் கீழே கறந்து ஊற்றிட்டு இருந்தேன். அது இப்போல்லாம் 2-3 வருஷம் ஊற்றுறதில்ல. விற்கிறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. இது தவிர யானைகளும் குடிக்க தண்ணீரின்றியும் உணவின்றியும் அலைந்து திரிந்து விஷக்காய்களை உண்டதால் இறந்து போன அவலமும் ஏற்பட்டுள்ளது. மக்களின் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது போலவே கால்நடைகள் மற்றும் வனவிலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தவிர உயிரிழந்த கால்நடைகளுக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விதை கூட இருக்காது. இன்னும் கொஞ்ச காலமாக மழை இல்லைன்னா மாடு வந்து நாட்டு மாடுங்கிறது இல்லாத அழிஞ்சிடும். அந்த அளவுக்கு வறட்சி ஆயிடுச்சுங்க. எல்லாமே நாட்டு மாடு தான் சாகிறது பூராமே. இந்த தண்ணி ஆற்றுல மட்டும் தான் குடிக்கிறதுக்கு இருக்குது. வெளியில் எங்கேயுமே இல்லை. அவங்களுக்கு எத்தனை மாடுன்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நஷ்டீடு குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் என்ன மதிக்குதோ அந்த நஷ்டீடாவது கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். வேந்தர் செய்திகளுக்காக ஒகேனக்கலிலிருந்து கி ஜெயகாந்தன். அதிபர் தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. பிரான்சில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். பிரான்சில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று பிற்பகலில் தொடங்கி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் அதிபர் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வலதுசாரி தேசிய முன்னணி கட்சியை சேர்ந்த மேரின் லீபன் 23.7% வாக்குகள் பெற்றார். லிபரல் சென்ட்ரிஸ்ட் கட்சியை சேர்ந்த இமானுவேல் மக்ரான் 21.7% வாக்குகளை பெற்றார். இதனைத் தொடர்ந்து இறுதி சுற்று வாக்குப்பதிவு இன்று பிரான்சில் இந்திய நேரப்படி நண்பகலில் தொடங்கி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. பாரிஸ் உட்பட நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிரான்ஸ் அதிபருக்கான தேர்தலில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற வாக்காளர்களும் நின்று வாக்களித்தனர். பிரான்ஸ் அதிபருக்கான தேர்தல் வெளிநாடுகளிலும் நடைபெற்று வருகிறது. அந்தந்த நாடுகளில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற அந்நாட்டு மக்கள் அதிபர் தேர்தலில் வாக்களித்து வருகின்றனர். இதன்படி ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையங்களில் பிரெஞ்சு மக்கள் வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். IPL தொடரின் இன்றைய போட்டியில் பெங்களூரு அணியுடன் கொல்கத்தா அணி மோதுகிறது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணியை குஜராத் எதிர்கொள்கிறது.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 46வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. பெங்களூரு சின்னசாமி திடலில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இரு அணிகளும் களமிறங்குகின்றன. இதுவரை நடந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணி 12 போட்டிகளில் பங்கேற்று 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 6 புள்ளிகளுடன் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ள பெங்களூரு அணி இந்த போட்டியிலாவது ஆறுதல் வெற்றி பெறுமா என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கொல்கத்தா அணி 11 போட்டிகளில் பங்கேற்று 7 ஆட்டங்களில் வெற்றியும் 4 ஆட்டங்களில் தோல்வியும் அடைந்துள்ளது. 14 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் கொல்கத்தா அணி உள்ளது. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் இரவு 8 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் பஞ்சாப் மற்றும் குஜராத் அணிகள் மோதுகின்றன. இதுவரை பஞ்சாப் அணி 10 போட்டிகளில் பங்கேற்று 5இல் வெற்றியும் 5இல் தோல்வியும் அடைந்துள்ளது. 11 போட்டிகளில் பங்கேற்றுள்ள குஜராத் அணி 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் நடைபெற்ற மருத்துவ நுழைவுத் தேர்வு 2000 மையங்களில் 11 லட்சம் பேர் எழுதினர். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் மருத்துவ கல்வி இயக்ககம் வெளியீடு. நீர்நிலைகளை பாதுகாக்க தவறிய தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துக இளைஞர்களுக்கு டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.